ஹலோ கைஸ், இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம்? ஃபேவரட் டேஸ்டோட 7th எபிசோடுக்கும் இந்த ஒரு எபிசோடு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துக்கும். ஏன்னா இந்த எபிசோட ரொம்ப எபிசோட பாம்புன்னு ஒருத்தர் சொல்லி தோணும். வெறுமா ஒரு லெட்டர் ரிஜெக்ட் பண்றதுக்காக ஒரு கண்ட்ரியை அழிச்சவராச்சு. அந்த நல்லவர் இந்த எபிசோட நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம லோவானா ஷாக்கோ, நீங்க உண்மையா சொல்றீங்களா? அவங்க தூக்குல போட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு காலையில அவங்க தூக்குல போட்டிருக்காங்க. அவங்களோட பாடி கேட்டுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ வேற யாரோட நம்ம இங்கிரித்தோட அம்மா பாரு, கிங் அண்ட் குயின். இவ்வளவு பெரிய விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கிறா. இதை கேட்ட லோவானாவோ அவங்களை எதுக்காக இப்ப தூக்குல போட்டாங்கன்னு கேட்க, அந்த விஷயம் எனக்கு தெரியல, எனக்கே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாதான் அவங்க சொல்ல வந்தேன். சரி, இந்த விஷயம் பிரின்சஸ்க்கு தெரியுமான்னு கேட்க, அதே எனக்கு தெரியல. நம்ம லோவானா நேற்று நடந்ததை நினைச்சு யோசிச்சு பார்க்க, ஒருவேளை அதை மனசு நினைச்சு அந்த ஆள் ஏதாச்சும் பண்ணிட்டானோ, நான் கேட்கறேன் நினைச்சு தப்பா நினைச்சுக்காரு. ஆமா, இது டியூக்கோட உணவு. ஆமா, இது டியூக்கோட காலை உணவு. நேற்று ராத்திரியில அவர் என்ன குடிச்சான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் மசாலாவோ காரவோ கம்மியா போட்டு கொஞ்சம் மெதுவா நான் செஞ்சிருக்கிறேன். இது அவருக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு. இதை கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே, நேற்று தான் அவ்வளவு கலவரம் நடந்து நான் இன்னைக்கு சமைக்க முடியும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சமைக்கிறத தவிர வேற எந்த ஒரு விஷயமும் தெரியாத போயிருக்கிறே அப்படின்னு சிரிச்சு கேட்டு லோனா கடுப்புல நிக்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யட்டுமா? அவன் என்ன உதவி? இப்ப நான் அந்த விஷயம் தான் பார்க்கப்போ உங்களுக்கு டியூக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கும். அதான் நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு முடிவு பண்ணிக்கேன். அதாவது நானே டியூக்கு கேம்பினுக்கு கொண்டு போலான்னு இருக்கேன். ஐயோ, நீ சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல, தெளிவா சொல்றா. ஒருவேளை இன்னைக்கே எங்க அப்பா அம்மா இறந்ததால இருக்கிறா காரணம் டியூக் காரணத்துக்காக நான் பார்த்தா அவரை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறானோ? நமக்கு தான் அவ்வளவு தைரியம் இல்லையே. சரி, ஆமா, அந்த ஆளை பார்க்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதாவது எனக்கு பல நீங்க குடுக்குறீங்களா இல்ல நீங்க சும்மா தான் செய்ய வேணாம். இது கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரேன். டீல் ஓகே, நான் நீ சொன்ன மாதிரி கொடுத்துடுற சாப்பாடு. டேய், இதுக்காகவா என்கிட்ட நல்லவா மாதிரி பேசிட்டு இருந்தேன்? நீ கேட்டா நான் கொடுக்கறா போறேன், எதுக்கு இது சுத்தி வச்சு கேட்கிறேன்? பரவாயில்ல, அவன் எனக்கு முடியும் நமக்கு சாரணமா தான் போகுது. ஆனா ஏன் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல? இன்னைக்கு அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனா அதை நினைச்சு எங்க சுத்தமா கவலையே இல்ல. ஒருவேளை நான் இந்த உலகத்தை சேர்ந்து இல்லாம இருக்கிறாரா? எனக்கு கவலை இல்லையோ? அப்படியே இருந்தாலும் கூட அவங்க எப்போ என்ன ஒரு மனுஷியா கூட பார்த்தது இல்ல. அதாவது அவங்கள நினைச்சு நான் இருக்கு கவலைப்பட போறேன். ஆனா ஒரு விஷயம் யோசிக்க போறேன், எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. என்னோட அக்கா இன்கிரித்துக்கு தான் இந்த விஷயம் கேள்விப்பட்டா அவ எவ்வளவு வருத்தப்படுவேன் எனக்கு தெரியலன்னு சொல்ல, அவ சொன்ன மாதிரி இன்கிரித்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு போயிருக்குது. கோவத்தை செவத்தை கூட்டிட்டு இருக்கா. இன்கிரித் நினைக்கிறேன், நான் என்ன பெருசா தப்பு பண்ணேன்? அவனோட ப்ரொபோசலை நான் ரிஜெக்ட் பண்ணேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து என்னோட நாட்டை அழைச்சேன், என்னோட தங்கச்சிங்களை அடைச்சு வச்சிருக்கிறேன், என்னோட அப்பா அம்மாவை பல்ல கடிச்சுக்கிட்டு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா ஒன்னு பழி வாங்காம நான் விட மாட்டேன். இப்படி நம்ம இன்கிரித் கொலை வெறியில சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம தலைவன் டியூக்கரா காட்டுறாங்க. ஆமா, மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவளுக்கு பேர நீ சாப்பாடு கொண்டு வந்துருக்க. எல்லாரும் அவங்க தான் உங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. ஆமா, இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவங்க என்ன பண்றாங்களா? அவங்க பீன்ஸ் கழுவிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வராம நான் கொண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க, இதை கேட்டு டியூக்கு கொலை வெறியில அவனை பார்த்து இதை பார்த்து அவனும் அவசரப்பட்டு தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டணும். சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு என் உயிரே பண்ணி வச்சுட்டேன்னு பேசாம இப்படியே ஒரே ஓட்டம் ஓடிலாமோ? டியூக்காரு பேச கண்டுக்காம, சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ உன் வேலை செய்யலாம். இன்னைக்கான மெனு என்ன தெரியுமா? Today's menu, pot au feu with beef and tomatoes as the main ingredients, along with potatoes, carrots, and bouquet garni, simmered for a long time. Pot au feu is a French dish made of boiled beef and vegetables. It is usually served in 2 courses. First the broth, then the solid ingredients. Character. It's a stew. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் இப்போ இந்த டிஷ் பேர் ஷூ. ஆமா சார், ஃபர்ஸ்ட் நீங்க இதை சாப்பிட போற ஒரு சூப் மாதிரி நீங்க குடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இதை சாப்பிட்டோன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் தெரியும்னு சொன்னாங்க. டியூக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டு வளர்க்க போற மனசுக்குள்ளேயே பாராட்டுக்க டியூக்கு வயிறு மட்டும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா இப்ப கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்ட் தெரியுதுன்னு சொல்ல, இப்ப நான் கிளம்புற லார்ட் அப்படின்னு சொல்லி அவன் பாத்திரத்துல எடுத்து வச்சு கிளம்புறான். டியூக்கு அவனை பார்த்து யோசிச்ச மனசுக்குள்ள, நீ சமையல் கட்டையே தங்கிட்டு போருக்கு நம்ம டியூக்கு லுவானா பத்தி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நான் நடந்தது நினைச்சோம், உங்க அப்பா அம்மா தூக்குறது நினைச்சோம், இதுக்கெல்லாம் அவன் அவாய்ட் பண்ணல. அவளை கண்காணிக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஆளுக வச்சிருந்தாலுமே அவ இப்ப என்ன நினைக்கான்னு இங்க இருந்தே நான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல, அப்படியே சீன் கட் பண்ணி சம்மந்தமே இல்லாம ஒரு கேட்டரை காட்டுறாங்க. அவனை பார்க்க வந்தவனும் சார் லீஜியன் அந்த நாட்டுல இருக்க அரசனோ அரசியோ இப்போ எக்ஸிகியூஷன் பண்ணிட்டாங்க. ஓ, இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்பனா அந்த இடத்த சீக்கிரமா கிளீன் பண்ணி முடிச்சிருவான். சரி, நான் அங்கிருந்து அவனை ஒன்னு எடுக்க சொன்னா அவன் எடுத்தானு கேட்க, ஆமா எடுத்தாச்சு, எனக்கு நீ ஒரு நல்ல செய்தி தான் கொடுத்துருக்கிறேன், அப்ப சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு, ஏன்னா நம்ம ஹீரோக்கு வரவேற்பு கொடுக்கணும். இப்போ இவன் யாரு என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன் நம்ம லுவானா தான் காட்டுறாங்க. நம்ம லுவானாவோ இன்னும் கொஞ்சம் ஊரை போட்டு காய வச்சு சரியா இருக்குன்னு சொல்ல, அந்த டைம் பார்த்து நம்ம டியூக்கும் நீங்க என்ன பண்ணிட்டுன்னு கேட்க, நம்ம லுவானா பயத்துல கத்திக்கிட்டே மனசுக்குள்ள இந்த ஆள் இங்க என்ன பண்ணிட்டுக்கான்னு நினைக்க, லுவானா டியூக்கு பார்த்து நீங்க எதுக்கு இங்க வந்துருக்கீங்கன்னு கேட்க, ஒருவேளை நான் செஞ்சு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கலையோ? சாப்பாடு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்பவும் மாதிரி தான் இருந்துச்சு. இது கேட்டு லுவானாக்கு இப்பதான் உயிரே வருது. ஆனா நீ ஒருத்தன் சாப்பாடு கொடுத்துட்டியே அதை எனக்கு சுத்தமா பிடிக்கும்னு சொல்ல, இது கேட்டு லுவானாவோ எனக்கு புரிஞ்சிருச்சு, செத்தா நாம தானே சாகணும், எவனையும் கூட்டிட்டு போகல, நானே அடுத்த வாட்டி கொண்டு வரேன், உனக்கு புரிஞ்சா சரி. சரி, உனக்கு தேவையான விஷயத்த பேக் பண்ணுவீங்கன்னு நம்ம கிளம்பணும். ஆமா, இங்க போறோம். இப்போ நம்ம எல்லாருமே எம்பையருக்கு போக
போறோம். இது கேட்டு லோனாவோ, ஓ அப்படியா, அப்பனா இங்க இருக்க சாப்பாடு எடுத்துக்கலாமா? சரி தாராளமா எடுத்துக்கோ. உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? எங்கிட்ட கொஞ்சம் சீஃப் ஜெக்கியோ ஜாமும் இருக்குதா, அதே நான் எடுத்து வரேன். சரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா நான் கேட்கறேன். நம்ம லோனாவோ சாப்பாடு வேற என்ன முக்கியமா போகுது? அதுக்கு நம்ம டியூக்கோ உங்ககிட்ட பிரயோஜனமே இல்லாத கேள்வி கேட்டேன். ஏன் தப்பு தான். சரி இப்ப எம்பருக்கு போற காரணம் என்ன? இப்பதான் லோவான ஒரு உருப்படியான கேள்வி கேட்டிருக்கா. அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம இன்கிரிட்டா காட்டுறாங்க. இதை பார்த்தேன்னு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நம்ம இன்கிரிட்ட எம்பருக்கு கூட்டிட்டு போற டியூக் போறாரு. டியூக்கு கூட நம்ம லோனா போறோம். நம்ம லோனாவோ நம்ம சிஸ்டர் கூட அவங்க தான் இருக்கதான் என்ன சிஸ்டர்ட்ட பேசவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இதை பார்த்து டியூக்கோ அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சும்மா இருக்க, ஒரு நிமிஷம் நாங்க வரேன்னு சொல்ல. லோனாவோ இன்னைக்கான மெனு இதுதான். இதான் ஆல்ரெடி பார்த்ததுதான், அதை பத்தி சொல்லணும் அவசியம் இல்லை. எங்கிட்ட ஸ்பெஷலா எதுவும் இல்லை. எங்கிட்ட இதா இருக்குது, உங்களுக்கு ஓகே தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவே போடும். என் லைஃப்ல நான் என்ன சட்டாலுமே அது கல்லு மண்ணு மாதிரி தான் இருக்கும். அதை கூட கம்பேர் பண்ண இது எவ்வளவோ பெட்டர் தான். நம்ம லோனா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேர்ஸ் தான் நினைக்க. நம்ம லோனா சிரிச்சுக்கிட்டே நம்ம எம்பையருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட மேன்ஷனுக்கு நான் போவேன். கேட்ட டியூக்கோ நீ என்ன சொல்ற? நீ என் கூட ராஜ்யத்துக்கு தான் வர ராஜாவை பாக்குறதுக்கு? லோனா ஷாக்கோட நானா என்னத்த நானான்னு சொல்றேன். நானா அன்னைக்கே சொன்னேன் மறந்துட்டியா? ஓ ஆமால அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா, நானும் மறந்துட்டேன். இவங்க கிட்ட தான் தள்ளி நிக்கலாம்னு நினைச்சேன், அது முடியாது போறதுக்கு. ஏய் நான் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் சொல்ல போறேன். என்ன? நீ எக்காட்டு கொண்டு ராஜாவை மட்டும் காட வச்சாரு. இதை கேட்டு லுவானா நீங்க எங்கிட்ட ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, என் காடுக்கு அது ஒரு ராங்கா விழுந்துச்சு. ராங்காலா இல்ல, சரியாதான் விழுந்துச்சு. ஐயோ என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? நான் இருக்க உன அரசனை நான் காட வைக்கும். என்னை பத்தி என்ன நினைச்சேன்? நான் என்ன காட்சி பிடிச்சு நினைச்சேன் எல்லாரும் காரிக்கு? நீங்க ஆட்சி பிடிச்சு போடணும் இல்ல வேற ஒரு பொண்ணும் எங்க அரசனுக்குலாம் முன்னாடி எல்லாம் ஒண்ணுதான். அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சொன்னது பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மனசுக்குள்ள உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா இந்த விஷயத்த? இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்க முடியும்? என்னோட டேஸ்ட் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்ட டியூக்கோ உனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா அப்பன்னா நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாம். ஆமா இப்ப என்ன சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரி என் அரசன் மேல உனக்கு லவ் வரலனா இந்த உலகத்தையே ஒரு ரேரான கிஃப்ட் நான் உனக்கு கொடுக்குறேன். இப்படி நம்ம டியூக்கு லுவானா பார்த்து சவால் வேற. ஆனா சவால் வேற அளவுக்கு அவனும் அவ்வளவு பெரிய ஒருத்தர் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது என்னவோ சரி கடைக்குள்ள போவோம். நம்ம ஆளுங்க எல்லாமே ராஜ்யத்துக்குள்ள வர. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அரசல் வாழ்க அரசல் வாழ்க கோச்ச விட்டுட்டு நம்ம அரசனும் நான் உங்களுக்காக தான் இது ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அரசனும் டியூக்க பார்த்து நான் சொன்ன மாதிரியா அது கொண்டு வந்துட்டேன். நம்ம அரசனும் என்னோட ராஜ்யத்துல உங்களை வரவேற்கிறேன். இவன் பில்டப்பா சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த அரசன் வேண்டாம். இதை கேட்டு இங்கிரிட்டோ எங்கிட்ட இதை பத்தி தான் நீ சொல்றியே, இதான் உனக்கு வெக்கமா இல்லையா பச்சையா கேட்க? மிஸ் லேரி நான் ஏதாவது தப்பாகிற உங்களுக்கு சொல்லிட்டேன். நீ ஒரு ராஜ்யத்தை அழிச்சு அந்த ராஜ்யத்தை ஒரு பிரசிடென்ட்டை நீ பத்தி பேசிட்டு இருக்க. அவங்க கிட்ட போய் உன் பெருமை பத்தி பேசி அதுதான் நான் சொன்னேன். இதை கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே சீரியஸாவே ஒருவேளை நான் சொல்ல போற இதை ஒத்துக்கிட்டேன்னா இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துக்காது. இதுக்கிற காரணம் நான் இல்ல நீ தான். இதை கேட்டு இங்கிட்டு பல்லு கடிச்சுக்கிட்டே சொல்லும் மூலம் முழுகிட்டு இருக்க. இப்ப நடக்கிற பாக்குற லோவானாவோ அப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு எங்களை செஞ்ச மாதிரி சொல்றியே வேற லெவல்யா. நீ ஏதோ படம் பார்த்து ரிவ்யூ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம லோவானா அடிக்கடி மறந்த நாவலுக்குள்ள இருக்கிற விஷயத்தையே சரணா நம்ம டியூக்கு பார்த்து சர் லீஜியன் சொல்லுங்க அரசே, நான் சொன்ன மாதிரி நீ எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றது எனக்கு பெருமையான விஷயம் தான். ஆனா சடனா முன்னாடி வேணும் நம்ம லோவானா பார்த்து ஆமா இது என்னதுன்னு ஏதோ பொருள் கேட்கற மாதிரி கேட்க. இதை பார்த்து லோவானோ ஷாக்கோரையோ குழப்பத்தோடய நிக்க. இதை பார்த்து நம்ம டியூக்கோ அரசே நான் கிளம்புக்கு மாதிரி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னா அந்த ராஜ்யத்தின்னு ஒரு விஷயத்த நீ எடுத்துக்கலாம் நீங்க சொன்னீங்க. இது கேட்ட அந்த ராஜாவோ இதுதான் நீ சூஸ் பண்ணியா? இது சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாரு கண்ணும் லுவானா மேலே பார்க்க. இது பார்த்து லுவானாவோ இதுக்கு என்னன்னு சொல்லு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. அப்படியே சீன் கட் பண்ணி திடீர்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து சோஜரோ சமைக்கிறவங்க எல்லாமே பின்னாடி போக சொல்றாங்க. அங்க வந்து சோஜர் எல்லாருமே இது அரசர் ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் விளக்கிட்டு இருக்க. சரி இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்து வேற யாரோ வேலையோ தான், நம்ம தலைவியோட வேலை தான். ஏதோ வாய் கொடுத்துருக்கான்னு நினைக்க அதை சமையல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தலைவியோ முதல்ல எது சமைக்க ஆரம்பிக்கலான்னு முடிவு இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோட் முடியுது.